வணக்கம், வெல்கம் டு அமீரகம் டாக்கீஸ். போன வீடியோவில் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ கூலி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆச்சு. 4 நாள் தான் ஆகுது. ஆனால் பயங்கரமான ட்ரோலு, பயங்கரமான பேஷிங் சோஷியல் மீடியாவில். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க? இது பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் என்ன? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் மனுஷன் உருவானதுலேருந்து அவன் கூடவே உருவானது தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, ஆதி மனுஷன் உணவை தேடி வேட்டையாடிட்டு வர்றப்போ அந்த வேட்டையை அவன் எப்படிலாம் பண்ணா அப்படின்னு அவன் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் சொல்றது தான் இந்த உலகத்தோட முதல் கதையாக இருந்திருக்கும். அந்த கதை மேற்கொண்டு சுவாரஸ்யமாக்குறதுக்காக பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுங்கிறதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. இதைத்தான் பரிணாம வளர்ச்சியில நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு இயல் இசை நாடகமா கொண்டு வந்தோம். இது இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கு. ஆனா சினிமா மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அப்படி கிடையாது. புக்கு படிக்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகிறது, இல்ல ஸ்போர்ட்ஸை பார்க்கறது, இது எல்லாமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஆனா வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்லயும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா சினிமாவை போட்டு அடிக்கிற அளவுக்கு இது அடிக்கிறதோ கிண்டல் பண்றதோ கிடையாது. ஆனா சினிமாவுக்கு மட்டும் ஏன் இந்த பெல்ட் ட்ரீட்மெண்ட்? மற்ற என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷனை விட சினிமா ஒன்று தான் இருக்கிறதுலையே கம்மியான எஃபர்ட் போடுற ஒரு ஈஸி ஆப்ஷன். உதாரணத்துக்கு புக்கு படிக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், முக்கியமாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்கல் அபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சினிமாவுக்கு இந்த மாதிரியான எந்த விதமான தேவைகளுமே கிடையாது. ஒரு ஏசி ரூம்ல உங்களை சில்லுன்னு கம்ஃபர்ட்டா உட்கார வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நீங்க பார்த்துட்டு வர்றது தான் உங்க வேலை. அப்படிங்கிறப்போ இதுதான் ரொம்ப ஈஸி அண்ட் கம்மியான எஃபர்ட் போடுற ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆனா மற்ற என்டர்டெயின்மெண்ட்டை விட இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஆப்ஷனும் கூட. அதனாலதான் ஒரு சினிமா பாக்குறப்போ நம்மளுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா செலவு பண்ணி பாக்குறோம், ஆனா நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது. ஆனா இந்த வெறுப்புக்கும் இப்ப கூலிக்கு நடக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. கூலியை பொறுத்தவரை அது ஒரு பிசினஸ் ப்ராடக்ட். கூலி மட்டும் இல்ல, இன்னைக்கு தேதிக்கு சினிமாவே ஒரு பிசினஸ் ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்னு வந்துட்டாலே அது கூடவே சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிசினஸ்ங்கிறது வந்துடும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி பிசினஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இங்க் பென்னை மார்க்கெட்ல லான்ச் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட். ஆனா இந்த ப்ராடக்டை ஒரு கன்சியூமர் ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு இங்க் பாட்டில வாங்கிதான் ஆகணும். இங்க இங்க் பாட்டிலுங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். அதாவது இங்க் பாட்டில வச்சிருந்தாதான் நீங்க இங்க் பென்னை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும்னு. இது அந்த பேனாவை யூஸ் பண்றதுக்காக ஒரு பென்சில் பாக்ஸோ இல்ல ஒரு பவுச்சோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். அதாவது உங்களுக்கு தேவை இருக்காது, உங்களோட சௌகரியத்துக்காகவும் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் நீங்க அதை ஒரு பவுச்லயோ பாக்ஸ்லயோ வைக்கிறது தான் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். தேவையில்லாதவங்க அதை டைரக்டா பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த மாதிரி சினிமாலையும் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு இருக்கு. எப்படின்னா, சினிமால ஒரு 3D படமா இருந்ததுன்னா நீங்க அந்த 3D படத்துக்காக வாங்குற 3D கிளாஸா இருக்கட்டும், இல்லைன்னா பார்க்கிங்காக பண்ற இந்த பார்க்கிங் டோக்கனா இருக்கட்டும், இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். விச் மீன்ஸ் இதை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த படம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஆனா ஒரு படம் பார்க்குறப்போ நீங்க வாங்குற பாப்கார்னு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். இது கம்பல்சரி கிடையாது, ஆனா உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி இன் சினிமா. இப்ப நான் சொன்ன இந்த சினிமால இருக்கிற சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸுங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு சினிமால இருக்கிற சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸே வேற. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இன்னைக்கு தேதிக்கு சினிமாவில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸுங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க யூடியூப்ல கொடுக்குற இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு நிறைய யூடியூபர்ஸ் அந்த படத்தை ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், ஒருவேளை அந்த படம் சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த படத்தை எல்லாரும் சேர்ந்து ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரி பிசினஸா மாறிடுச்சு. இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரி பிசினஸ்ங்கிறது அந்த ப்ராடக்ட்டை சார்ந்துதான் இருக்கும். ஆனா சப்ளிமெண்ட்ரி பிசினஸ்ங்கிறது அந்த ப்ராடக்ட்டுக்கு சார்ந்தும் இருக்கலாம், எதிர்த்தும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப அந்த இங்க் பென் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பவுச் வாங்குறதுக்காக கடைக்கு போறீங்க. அந்த கடைக்காரரு, சார் இங்க் பென் பவுச்ல பட்டுச்சுன்னா இங்க் எல்லாம் பட்டு பவுச் வீணா போயிடும் சார், நீங்க அதனால இங்க் பென் வாங்காதீங்க, பால் பாயிண்ட் பென் வாங்குங்கன்னு மாத்தி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு கூலிக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் சினிமா தான் அவங்களுக்கு பிரதான ப்ராடக்ட், அதை வச்சுதான் அவங்களுக்கான பிசினஸ் ரன் பண்ண போறோம் அப்படின்னு இந்த சோசியல் மீடியாலையும் யூடியூபர்ஸும் பண்ணிட்டு இருந்தாலும், எங்கேயோ யாரோ ஒருத்தர் 2 பேர் நெகட்டிவாகவும் கிண்டல் பண்ணியும் ரிவ்யூ போடுறதுனால சரி இதுதான் ட்ரெண்டு, சரி நம்மளும் அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்தை பேஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ்ல ஒருத்தன் நடந்து போறான்,
நடந்து போறப்போ அவன் வலிக்கு விழுந்துட்டான் அப்படின்னா அவனை பார்த்து ஒருத்தர் 2 பேர் சிரிப்பாங்க. அந்த ஒருத்தர் 2 பேர் சிரிக்கிறத பார்த்துட்டு மொத்த கிளாஸுமே சிரிக்கும்ல. அதுதான் இப்ப கூலிக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதனால நமக்கு என்ன, நடக்கிறதெல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இது இதோட நிக்காது. எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் சரியில்லாம போயிடுச்சுன்னா அது படம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ரிவ்யூவை விட வெறும்னா ஒரு ஃபினான்ஷியல் லாஸா தான் போய் முடியும். ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஒரு படம் சரியில்லாம போச்சுன்னா அந்த படம் பயங்கரமான ஒரு ட்ரோலுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த படம் சம்மந்தப்பட்டவங்கள பயங்கரமான ஒரு மென்டல் ப்ரெஷருக்கும் ட்ராமாக்கும் ஆளாக்கும். இதனால அவங்க பயங்கரமா டிமாரலைஸ் ஆகி கான்ஃபிடென்ஸே இழந்து அடுத்து பண்ண போற விஷயத்துல பதட்டமாயிடுவாங்க. ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் பாதிக்கப்படும். இது போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா புதுசா வரவங்களும் சரி, ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரோலுக்கு ஆளானவங்களும் சரி பயந்து போய் தான் ஒரு படத்தை பண்ணுவாங்க. அதனால ஒரு அவுட்புட் சரியான அவுட்புட்டா வராது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வர ஜென்ரல் ஃபேன்ஸ் ஒரு சில பேருக்கு இந்த படம் ஓகேவா இருக்கு, நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கெல்லாம் கூட என்னடா படம் இப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு சின்ன வருத்தத்தோட அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. பட் இந்த மொத்த சுச்சுவேஷனையும் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது சினிமாவையே நம்பி சப்ளிமெண்டரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற யூடியூபர்ஸும் ட்ரோல் பேஜஸும் தான். இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா இந்த சேனலே ஒரு சப்ளிமெண்டரி தான். ஆனா நம்மளோட கோர் ப்ராடக்டான சினிமாவை பத்தி என்னைக்குமே தப்பா பேச மாட்டோம். அந்த ப்ராடக்ட்டுக்கான மைண்ட் செட்டை தான் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். நான் என்ன சொல்றேன்னா உங்க முடிவை நீங்க எடுங்க, அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நம்ம மொத்தமா ஒரு 10 கோடி பேர் இருப்போமா தமிழ் பேசுறவங்க, அதுல ஒரு 1000 பேர் இருப்பாங்களா யூடியூபர்ஸ் என்னையும் சேர்த்து. இந்த 10 கோடி பேரோட டெசிஷனை இந்த 1000 பேரை எடுக்க விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுக்காக இந்த படத்தை போய் பாருங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா நகர்ந்து வந்துருங்க, அவ்வளவுதான், அதோட வேலை முடிஞ்சுது. இட்லி மட்டும்தான் பிடிக்குங்கிறவனும் கிடையாது, தோசை மட்டும்தான் பிடிக்குங்கிறவனும் கிடையாது. பசி எடுத்தவன் கிடைச்சதை சாப்பிடுவான், பசிக்காதவன் தேடி போய் சாப்பிடுவான். உங்க பசி என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.